பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த சூழ்நிலைகள் அல்லாவிட்டால் இந்த காரியங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இதோ யோசேப்பு அவன் சிறையில் இருக்கிற பொழுது 2 மனுஷர்கள் அவன் சொப்பனம் காண்கிறார்கள். அந்த சொப்பனம் கண்டவர்கள் கலங்கி போய் நிற்கிற பொழுது யோசேப்பு அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லப்பட்ட ஒரு பகுதி என்பதை நாம் அநேக முறை சிந்தித்திருக்கிறோம். அநேக முறை இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த சொப்பனம் காண்கிறவனுக்கு ஒருவனுக்கு பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு அவன் அர்த்தம் சொல்லும் பொழுது விதமாய் சொல்லுகிறான், பார்வோன் 3 நாளைக்குள்ளே உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இந்த பானபாத்திரக்காரனை போல என்னுடைய நிலைமை என்னவாய் முடியுமோ, என்னுடைய நிலைமையினுடைய தன்மை என்னவாய் முடியுமோ, சில சூழ்நிலைகள் முடிந்து போனவைகளாய், நம்பிக்கையற்றவைகளாய், சில சூழ்நிலைகள் இதற்கு மேல் நடக்குமா நடக்காதா என்று ஏங்குகிற ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை நிலைகள் என்னமாய் முடியுமோ என்று சொல்லுகிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் எழுதுகிற பரீட்சையிலே என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைகள், எழுதுகிற பரீட்சையிலே என்னுடைய நிலைகள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் வேறு எதையாவது குறித்து சிந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் எப்படி முடியும் என்று சொல்லி, இந்த காரியத்தினால் சில நேரங்களிலே என்னுடைய நிலைகளிலே நான் தாழ்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தினாலே நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இந்த பானபாத்திரக்காரனுடைய நிலையும் அதுதான். நான் சில நேரங்களிலே சோதரம் தவறு செய்தாரா அல்லாவிட்டால் தவறு செய்யவில்லையா என்பதை குறித்து நான் இங்கு தீர்ப்பு சொல்ல வரவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பானபாத்திரக்காரனுக்கு கர்த்தர் சொன்னா, அவர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஒருவேளை அவன் தவறு செய்தவனாயிருந்தால் அவனுக்கு அது மன்னிக்கப்பட்டிருக்கும். இல்லை என்று சொன்னால், தவறு செய்யாதவனாயிருந்தால் அவன் நிரபராதியாய் அவன் தீர்க்கப்பட்டிருக்கக்கூடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதை தான் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். உங்களையும் அவர் உங்களுடைய நிலையிலே நிறுத்த விரும்புகிறார். நீங்கள் முன்பு போல ஒரு நல்ல நிலையை, முன்பு போல ஒரு மகிமையான நிலையை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காய் உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்கள் நிலையிலே நிறுத்த விரும்புகிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருங்கள், அவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல ஆவியானோடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் எல்லாம் தேவனுடைய மகிமை எங்களை பாதுகாத்து கொண்டதே, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் காண்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த பானபாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு சொன்னான், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லி. இதே வார்த்தை எங்களுடைய தேவன்
எங்கள் ராஜா எங்களுக்கு செய்ய போகிறபடியினால் நன்றி. எங்களை மறுபடியும் எங்கள் நிலையில நிறுத்துகிற தேவன், எங்கள் மறுபடியும் எங்களை மேன்மையடைய செய்கிற தேவன், எங்களை மறுபடியும் தம்முடைய கிருபையினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், எங்களுக்காயிருக்கிறபடியினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்தும். உம்மை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதிருக்கிற கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இதை நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.